இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பெரிய சூப்பர் ஸ்டார் யார் இன்னைக்கு தமிழ் சினிமாவில்? பேய் தான். எப்போ பார்த்தாலும் பேய் படம் தான். ஒரு வாரத்துக்கு ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுவே காமெடி பேய்னா ஹிட் ஆகுது. ஸோ என்ன காரணம்னா கதையோட காமெடி வேணுன்றாங்க, காமெடி தனியாக கதை தனியாக வேணான்றாங்க. ஸோ இப்போது நான் பண்ணுற படம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை, அதில் காமெடி கலந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் இதுக்கப்புறம் வந்துடும். ஏன்னா இப்போ ஹாலிவுட்டில் அந்த மாதிரி ட்ரெண்ட் தான், ஒரு கதை அதுலேயே காமெடி ட்ராக் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மீடியா இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. பார்க்குற மக்களுடைய நாலேஜ் நெக்ஸ்ட் என்ன அப்படி கிடையாது. இப்போது கதை நாயகனாக தான் அதில் இல்லை. இப்போது கதை என்ன ஒரு சீரியஸான கதையாக இருந்தாலும் அதில் அந்த ஹீரோ காமெடியும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு தமிழ் சினிமா. ஸோ அதனால் வந்துட்டு காமெடியன் மட்டுமே கதாநாயகனாக பண்ணுறதில்ல, யார் கதாநாயகனாக பண்ணாலும் அந்த கதையினுடைய காமெடி ட்ராக்ல அவங்களும் பண்ணலாம். இன்ட்ரடியூஸ் பண்ண சேதுன்னு காலடித்து நான் செய்யலை. அப்புறம் என்னோட வல்லவனு புல்லும் ஆயுதம்ல வந்துட்டு ஒரு 6 பேர், எடிட்ரு, மியூசிக் டைரக்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டரு, இப்படி வந்து ஒரு 6 பேருக்கு புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுத்தேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர், என்னோட டைரக்டர் அவங்க புதுமுகம், அப்புறம் வந்துட்டு கேமராமேன் ஒரு படம் தான் பண்ணிருக்காரு, ஹீரோயின், இப்படி எல்லாருமே புதுமுகத்துக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்கு. என்னோட படத்தை டெஃபினட்டாக ஒரு நல்ல கதை தான் கண்டிப்பாக. இந்த படத்தில் பாடல்கள்லாம் ஆமாம், கண்டிப்பாக நல்ல பாடல் வந்திருக்கு. இப்போ சேனல்ஸில் இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. நல்ல ரீச் இருக்குது. ஏர் செக்கில் கூட நம்பர் 1ல் வந்திருக்கு. நல்ல சந்தோஷ் தயாநிதி, அதாவது வந்துட்டு ரஹ்மான் சார்ட்ட இருந்தவர், நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா சாங் ஆல்பமாகவே ஒரு ஹிட் ஆல்பமாக கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. சிம்பு வந்து உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு சார். இப்போ சிம்புவோட நீங்கள் வந்து நல்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கீங்க. இப்போ நீங்கள் சொந்தமாக தயாரிக்கிற சிம்புக்கு வாய்ப்பு தருவீங்க? நான் என்னங்க வாய்ப்பு தருது? அவர் வந்து நடிக்கிறதா இருந்தால் எனி டைம் ஐ எம் ஓகே. அவர் வந்து நடிக்க வேண்டியதுதான். மீடியாவில் போயிருக்கீங்க, அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா மீடியாவில் இருந்து போய் சினி ஃபீல்டில் சாதிச்சு. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா மீடியாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளை வந்துட்டு ஆப்போசிட்டாக பார்ப்பாங்க. சினிமாவில் இருக்கிறவங்க சினிமாவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா மீடியா ஆப்போசிட்டாக பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தும் ஒரு பிரிட்ஜாக ஒரு கனெக்டிவிட்டியாக ஆகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அதுலேருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி காமெடினா போனதே ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு போராட்டங்கள், அதுக்கப்புறம் அதில் போய் நல்ல ஒரு பேர் சொல்கிற காமெடினா வந்தது ஒரு பெரிய விஷயம். இப்போ அதுலேருந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது, ப்ரொடக்ஷன்லேருந்து இப்போ ஹீரோ ஆனது. ஸோ இப்போ ஹீரோ ஆகி அதுக்கப்புறம் என்னோடய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதில் நான் ஜெயிக்கிறது. ஸோ இப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது கஷ்டம் தான். உங்கள் படம் எலிக்கு புலியா இருக்குமா? இல்லை, இனிமே ஹீரோ தான் அப்படின்றது ஆர்யா கூட ஆடியோ ரிலீஸில் சொன்னாங்க. ஆனால் அப்படின்றதில்ல, இந்த கதைக்கு இந்த டைட்டில் அற்புதமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய டைட்டில் பேசணும், டைட்டில் வைக்கிறதே வந்துட்டு 2 படம் பண்ணிடலாம், அவ்வளோ டிஸ்கஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த டைட்டில் இந்த கதைக்கு நல்லா இருந்தது, அதுக்காக தான். மற்றபடி பர்சனலாக சந்தானம் இனிமே எப்படி தான் அப்படி கிடையாது, சந்தானம் நடிக்கும் இனிமே எப்படி தான். ஏற்கனவே புலின்னு ஒரு படம் வருது, அது வேற ஜானர், இது வேற ஜானர் சார். ஸோ அதனால் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. விஷாலுக்கும் சரத்குமாருக்கும் இருக்கிற வார்த்தை போர் இப்போ எந்த அளவில் இருக்கு? அதுக்கு தனியாக ப்ரெஸ் மீட் வைக்கணும் சார். நான் வந்து நான் இனிமே இப்படி தான் படத்துக்காக வந்து, ஏன்னா இந்த படம் எடுத்திருக்கேன், அதை ரிலீஸ் பண்ணணும், அதனுடைய ப்ரெஸ் மீட்டியாக வந்திருக்கேன். அதை பற்றி நம்ம பேசணும்னா தனியாக ப்ரெஸ் மீட் வச்சிடும். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா பேசிடலாம். அந்த ப்ரொடியூசருக்கு வந்து அந்த படம் எப்படி லாபகரமா இருந்துச்சு, இந்த படம் வந்து நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி லாபகரமா இருக்குன்னு சொல்லி 2 வித்தியாசம் பாக்குறீங்க? இல்லை, அது வந்து லாபகரமாக இருந்துச்சு, அது முடிஞ்சது. இது ஓடினா தான் தெரியும். இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி ஓப்பனிங் வந்து ஓடி அதுக்கப்புறம் என்ன லாபகரம் வருதுன்றது ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ் நான் உட்காந்து எழுதி தான் நம்ம நடிக்கிறோம். ஸோ கை வேலை தான் அதிகமானால ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ் எதுவும் நம்ம யோசிச்சு எழுதி பண்ணுறதுனால ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பெரிய சூப்பர் ஸ்டார் யார் இன்னைக்கு தமிழ் சினிமாவில்? பேய் தான். எப்போ பார்த்தாலும் பேய் படம் தான். ஒரு வாரத்துக்கு ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுவே காமெடி பேய்னா ஹிட் ஆகுது. ஸோ என்ன காரணம்னா கதையோட காமெடி வேணுன்றாங்க, காமெடி தனியாக கதை தனியாக வேணான்றாங்க. ஸோ இப்போது நான் பண்ணுற படம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை, அதில் காமெடி கலந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் இதுக்கப்புறம் வந்துடும். ஏன்னா இப்போ ஹாலிவுட்டில் அந்த மாதிரி ட்ரெண்ட் தான், ஒரு கதை அதுலேயே காமெடி ட்ராக் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மீடியா இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. பார்க்குற மக்களுடைய நாலேஜ் நெக்ஸ்ட் என்ன அப்படி கிடையாது. இப்போது கதை நாயகனாக தான் அதில் இல்லை. இப்போது கதை என்ன ஒரு சீரியஸான கதையாக இருந்தாலும் அதில் அந்த ஹீரோ காமெடியும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு தமிழ் சினிமா. ஸோ அதனால் வந்துட்டு காமெடியன் மட்டுமே கதாநாயகனாக பண்ணுறதில்ல, யார் கதாநாயகனாக பண்ணாலும் அந்த கதையினுடைய காமெடி ட்ராக்ல அவங்களும் பண்ணலாம்.